சாப்பிட்டாச்சுக்கா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டா? என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு? நீ என்னத்தை தின்ட்டு அதை தின்னுட்டு வந்த? சாப்பிட்டீங்க. நீங்க சாப்பிட்டாச்சா? நீங்களும் கழிப்பாங்க தானே? ஏன் எங்களுக்கு சோறு சமைச்சு போட போறியா? ஆமா, அப்படி சொல்ல சமைச்சு போட்டேன் பாரு. அடே அப்பா, ரொம்ப பிகு பண்ணிக்கிறியத்தா. நீங்க நானா? என்ன ரத்த கலப்பே அக்க தெரியும் எனக்கு. சுடு தண்ணி இப்படி அசால்ட்டா சொல்லிட்டீங்களே. அவங்க கேட்மா கேளுவா. நீங்களும் சாப்பிட்டாச்சா? ஓகே. என்ன ஓகேன்னா அப்ப போடுவோமா? எடுப்பா குச்சிய.
மறைந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? சூப்பர்மா. இப்படி இருக்கணும் பாட்டுனா. பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? சூப்பர். மறைந்த மாமேதை எங்களது ஆருயிர் நண்பர், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிருதங்க வித்வான் ஜமீன் கோடாங்கிப்பட்டியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மறைந்த அன்பண்ணன் பி ஜெயராஜ் அவர்கள் நண்பர்கள் குழு சார்பாக 100 ரூபா அன்பளிப்பட்டுள்ளோம். அருமை சகோதரிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த பிள்ளைக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க அப்பா இல்லை. ஏதோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, நீங்கள் பார்க்காத நாடகங்களில் ஒரு மனிதனுக்கு வந்து வறுமை தான் எல்லா விஷயத்துக்கும் கொண்டு போகிறது. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி இந்த பிள்ளைக்கு நல்லா ஆதரவு கொடுத்து ஏதோ அவங்க கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்தி உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவியை பண்ணுங்க. அந்த பிள்ளை பாவம் 10th எத்தனை படிக்கிற 7th படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளைய நினச்சி அதுக்கு ஆதரவு கொடுத்து இதே மேடையில் சிறந்த ஒரு டான்ஸராக வருவாங்கன்னு இந்த முனியாண்டியோட அருளோடையும் இந்த கிராமத்தின் அன்பு உட்கார்ந்து நாடகம் பார்க்குற அத்தனை ரசிக பெருமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. இந்தப்பா இந்தப்பா. நாளை புதிய உதயம் பீஸ்மி ஹோட்டல் செலிமான் பெட்ரோல் பல்க் அருகில் நாளை திறப்பு விழா. அனைவரும் வருக. ராமநாதபுரம் ரோடு அன்பு அண்ணா அவர்கள் அருமை சகோதரிக்கு அன்பளிப்படுத்துள்ளார்கள். வாங்க வந்து ஏதோ நம்ம ஒரு படிக்கிற பிள்ளைக்கு இந்த இதுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம்தான். நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்து உற்சாகப்படுத்துங்க. அதே மேடையில் நல்ல ஒரு சிறந்த டான்ஸராக வருவாங்க உங்களோட ஆசீர்வாதத்தினால, பெரியவங்க ஆசீர்வாதத்தினால. எனது அன்பு மருமகன் அகரத்தைச் சேர்ந்த ஆர்வம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். அனஞ்சூர் மீனாட்சிபுரம் புதூரை சேர்ந்த பி செல்வம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். நன்றி நன்றி. அப்புறம் மணி மாமா சொல்லுப்பா. குத்தி குத்தி கையில வலிக்குது போல. என்னது? எனக்கு என்ன மனசுக்கு வலிக்குது? சரி, ஊவாய முதல்ல பேங்குல போட்டு வந்துரு. சிச்சு கத்தா அந்த பிள்ளை பிடிக்கிற பொம்பளை உட்காந்துருக்காரு. கொட்டகை அமைப்பாளர் ராம்குமாரன் அவர்கள் அருமை தங்கைக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அப்புறம் மணி மாமா அடுத்த பாட்டு பாடுமா? இருப்பாண்டா உனக்கு ஒரு பொண்ணோட பத்தது. இங்கே டான்ஸாக நடிக்கும் அருமை சகோதரி சிந்துஜா அவர்களுக்கு அன்பண்ணன் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. என்ன நன்றி பண்றீங்க? முத போடு அடி டெரரா முடிஞ்சு, அப்ப 2வது போடு போடுவோமா? இருக்கு. எனக்கு ஒரு போட்டி ஒண்ணு. என்ன போட்டி? சரி சொல்லு, என்ன போட்டி? நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன். அப்ப நான் என்ன பாடுறேன் ஆடிவியோ? நாங்களாம் ஆட டான்ஸா? அப்ப எனக்கு என்ன பாட தெரியாத பெட்டி நினைச்சியாமா? அப்ப பாடுங்க, நான் ஆடுறேன். நீ பாட்டு இங்க வர, அப்புறம் பாட்டை நுப்பாட்டே மாட்டேன். உனக்கு அடிதான் சப்போர்ட் பண்ணி மாட்டேன். அப்படியா? ஆமா. நான் தில்லா நான் பாடி உன் காலை ஒடிக்கல. பாடி பாடி வாய உடைக்கல. சரி பாப்போமா. அடி நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டி பறிக்க கூடாதே சாத்தட்டி. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டி பறிக்க கூடாதே சாத்தட்டி. அடி கட்டி போடாத குமரி சிட்டி பட்ட கூடாத காவல் பட்டி. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டி. பொடி
அடி வச்சி மிட்டா கேளகட்டி அடி வச்சி வந்து நமக்கு முட்டி கட்டி கொண்டு போறே நீ வாரியா அடி குப்பை பூமி ஏத்தி கட்டி அடி தொடரடியே ஏத்தி கட்டி போட்டு வாங்கடா வாங்க ஏ வண்டிக்கு பின்னாலே அங்கிருந்து வாமா ஆடி அடே வாங்கடா வாங்க ஏ வண்டிக்கு பின்னாலே வாங்கடா போறே அடே உப்பகோட குழந்தை வெத்தலையே உன பின்னி பாக்குதடி வெக்கத்தில பாச்ச வைக்குதடி பட்டுக்கொட்டை 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 பார்த்து மக்களையே ஆடு போடு போடு ஆஹா ஓய் ஆஹா ஆடு ஆடு ஆத்தாடி நீ நல்ல போடு போடுறியம்மா அப்ப தெரியுதுல கீழே கீழே வடக்கூர் ஆதிக்கிழவன் சாமியாடி பூசாரி வகைரா சார்பாக அருமை தங்களுக்கு அன்பு வாங்கி நன்றி நன்றி நல்லா வாங்கி. அண்ணே. அஞ்சு நாடு ஆ. திருநப்பதி கீழடக்கூர் மாயக்கருமண சுவாமி எம்கேஎஸ் கோபா நண்பர்கள் மார்புலி குழு சென்ற இடமெல்லாம் வெற்றியை தாடி கட்டியிருக்கின்றார் எம்கேஎஸ் குழு நபர் சார்பாக அது இழந்து ஒன்று இந்த பாப்பா கண்களை கொண்டு நன்றி நன்றி அப்புறம் மாமா என்னமோ சொன்னீங்க என்ன ஆட முடியாதுன்னு இப்ப என்ன சொல்றீங்க உண்மையிலே நான் தான் பாட முடியல உன்னால ஆட முடியல நான் சொல்லுவேனா என்னால பாட முடியல ஒத்துக்கிறீங்களா உன் காலை ஒடிக்கிறதுக்கு என் மாப்பிள மாந்தோப்புல இருந்து ஒருத்தனை கூட்டி வந்திருக்கேன் அந்த முகரைய கூப்பிடுங்க பாப்போம் அந்த முட்டையை கூப்பிடவா காது போச்சா என்ன கேட்கல இப்ப வர வர வயசு போச்சு போச்சு காது போச்சு சரி அடுத்து என்ன போக நீ போகுது இந்த என்கிட்ட பேசுற மாதிரி என் மாப்பிள்ளைகிட்ட பேசினேன்னு வச்சுக்க என்ன பண்ணுவா அப்படியே இந்த ராக்கெட் ராசி நீங்க ஒரு குரூப்பா தர்றாங்க அவனை செஞ்சு ராணி மாதிரி பறக்க விட்டுருவேன் பாப்பமா பாப்பா கூப்பிடுமா ஏய் வேலைக்கு என்ன வேலை வரா சுத்து 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 ஆஹா இன்னைக்கு தாண்டா பூச்சிட்டு மாதிரி இருக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க பேசியிருக்கல பேசுறே அப்பா அந்த மானம் கட்ட பையல ஒரு பொம்பளை இப்படி ஆடி வந்துருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் மானம் இருக்கடா இன்னைக்கு தான் ரெண்டு கொஞ்சம் வயசு பிள்ளைகளா இருக்கு பொருத்தத்தை பாத்தீங்களா என்ன மீச வந்து போச்சா போச்சா மூச்சா பாரு வேணா என்னத்த சொல்ல அங்க அண்ணன் உறுப்பினர் வர வந்திருக்காரு நான் ரொம்ப பேச முடியாது அப்ப வாயை மட்டும் நில்ல அப்படியே ஆனா உண்மையிலேயே பிள்ளை பாக்கையில ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமோ மதுரை மீனாட்சின்னா கையில கிளி இருக்கணுமே ஏன் இந்த கூட்டம் பிள்ளைக்கு கையில ஒண்ணு வைக்கணுமா கிளி இருக்கணுமே இனிமே ஏய் கூட்டம் கையில வைக்கணுமா இது ஏன் இப்படி அப்படி எதுக்கு நீ சொல்ற கையில கிளி இல்லன்னு கைய உடைச்சிருவேன் பாத்துக்க யுவாத்தா என்ன எத்தனாவது படிக்கிறேன் இல்லையே தவத்துல வேணா பரவாயில்ல அடுத்த வருஷம் இந்த பிள்ளையெல்லாம் பிடிக்க முடியாது உண்மைதான் செவந்துடா வெண்ணையா என்னத்தை சொல்ல அப்படி போய்கிட்டு இருக்கு பேசுறது இவ்வளவு பேசுறீங்க இல்ல சொல்லு என்ன பேசினாலும் பேசுவீங்களா ஏன் எனக்கு என்ன பேசுறேன் நான் இங்க வந்து நின்னு பேச மாட்டானா பேசுறேன் அப்ப படிச்சிருக்கீங்க இல்ல அப்ப நீ படிச்சிருக்கல படிச்சிருக்கேன். எத்தனை படிச்சிருக்க நான் எல்லாம் படிச்சிருக்கேன் எத்தனை படிச்சிருக்க எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு என்ன பேச தெரியும் மாட்டானா ஆமா எல்லாம் தெரியும் தெரியும்டா என்ன அப்ப மை செட்டுக்கார் யார வச்சிருக்காரு சொல்லுவாப்போ உன்னையெல்லாம் அடிச்சு மண்டை குழப்பி பாத்துக்க இரு இங்க வாத்தா எல்லாம் தெரியும் சொல்றேன் இல்ல நான் கேட்கிற என்ன பேசினாலும் திருப்பி பேசுவீங்களா சொல்டா என்ன பேச மாட்டானா ஏய், நான் அம்மாம்பே நான் அப்பா அம்பே அடே இப்ப பரவாயில்ல எல்லாம் படிச்சிருக்கேன் நான் ஒண்ணும்பே நான் ரெண்டும்பே நான் மூணும்பே நான் நாலும்பே நான் பல்லம்பே நான் மேடும்பே பரவாயில்ல கை தட்டலாம்ல ஒண்ணு ஒண்ணு அது பரவாயில்ல நல்லா படிச்சிருக்கு பாத்தீங்களா